வணக்கம் நண்பர்களே. இந்த மிஷன் 60க்கு உங்களுடைய ஆதரவு தெரிவித்ததுக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னதாக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை இன்னைக்கு நிதர்சனமாக்குனதுக்கு நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி, ஹானரபிள் சீஃப் செக்ரட்டரி சார் இறையன்பு சாருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு நனவாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது போக இந்த என்டையர் டீமும் தே ஆர் புட்டிங் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ். அவங்களுடைய என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கனவை நனவாக்குறதுக்கு. அதனால நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்க. ப்ளஸ் அதே நேரத்தில் எங்களுடைய ஒத்துழைங்க. என்ன டிஃபிகல்ட்டிஸாக இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் என்னென்ன விஷயங்களை மாற்றம் செய்ய முடியுமோ அதை மாற்றம் கொண்டு வந்துடலாம். எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணிடலாம். ஆனால் சில விஷயங்களை சரி பண்ணவே முடியாது. ஏன்னா அதற்கான காலமும் அதற்கான ரிசோர்ஸஸும் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அது இல்லைன்னு சொல்றதை விட ரிசோர்ஸஸ் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் கால் டைம் ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நம்ம உங்களுக்கு பண்ணுவோம். அதே நேரத்தில் எந்த எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு குவாலிட்டி தரம் அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க டவுட்டே பட வேண்டாம். அதற்கு என்ன 100% இல்ல 1000% கேரண்டி நாங்க தரோம். உங்களுக்கான எல்லா தரமான விஷயமும் உங்களுக்கு சேரும். ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா இருந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ண வீடியோஸ்ல பிளஸ் டெலிகிராம் சேனல்ஸ்ல நம்மளுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல சமூக ஊடகங்கள்ல எல்லாம் நீங்க நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. நிறைய குழப்பங்கள் உங்களுக்குள்ளே நீங்க பேசிட்டு இருந்தது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன்ஸ் என்னென்ன தெளிவுரை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் மேக்ஸிமம் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இது ஒரு பேசிக்கலியா ஒரு டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் தான். நான் ஷார்ட்டா எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அதுல ரெண்டு கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒன்னு கொஸ்டின் பேப்பர் தனியா வேணும், ஆன்சர் ஷீட் தனியா வேணும். ஆஸ் பர் யுவர் ரெக்வெஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்மளுடைய அந்த யூடியூப் இதுக்கு கீழேயும் நீங்க கேட்ட மாதிரி எம்டி ஆன்சர் புக்லெட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. யூ கேன் டேக் ஒன்ஸ் ஃபார் ஆல். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் தனியாக அப்லோட் பண்ணப்படும் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து. இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் கொஸ்டின் பேப்பர் கம் ஆன்சர் புக்ல இருந்து நீங்க எழுதணும். மீதி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துக்கும் நீங்க அந்த ஆன்சர் புக்லெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வில் பி சென்ட் ஆன்லைன். ஸோ அந்த விஷயத்தை நீங்க இது பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்றது, சிலபஸ் என்னன்னு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. டிஎன்பிஎஸ்சியோட மெயின் சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சியோட மெயின் சிலபஸை வச்சு நீங்க பார்க்க வேண்டியது தான். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது பேஸ்ட் ஆன் தி சிலபஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி தான். அதே நேரத்தில் 300 மதிப்பெண்ணுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இல்ல 3 டெஸ்ட்டுக்கு நம்ம கேட்கிறோம்னா we will give priority to the important areas. என்னென்னலாம் முக்கியமான பகுதிகளோ, எதெல்லாம் உங்களுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளோ அந்த விஷயத்தை சார்ந்து நம்ம ஒரு தரமான கேள்வித்தாள நம்ம வடிவமைச்சிருக்கோம். அதுக்கு நீங்க பதில் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். அது இந்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்களால முடிக்க முடியுதா, உங்களால எப்படி வடிவமைக்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இது போக நீங்க இண்டிவிஜுவலா சில எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அந்த சிலபஸ் சார்ந்து இருக்கக்கூடிய மீதி பகுதிகளை நீங்க வீட்ல இருந்து உட்கார்ந்து படிக்கணும். சரி, அடுத்த டவுட் நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வீடியோ போடுறீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் நடக்குது, வீடியோக்கும் டெஸ்ட் சீரிஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு. சோ அதை நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் தனியா நடக்கும் அண்ட் வீடியோஸ் தனியா நடக்கும். வீடியோஸ்ன்றது உங்களுக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி கொடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் டெஸ்டையும் நீங்க சிங்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தனியா தான் போகும். நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பயன்படுத்த உங்களுடைய நேரம், இப்ப நேரம் பாத்தீங்கன்னா less than 60 days ஆகி போயிடுச்சு. இப்போ 60 days approximately 60 days இருக்கு. அப்ப 60 days இருக்குதுன்னா அந்த 60 நாளுக்குள்ள இவ்வளவு வாஸ்ட் சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், எப்படி வடிவமைக்க முடியும், எப்படி நம்ம அந்த ஆன்சர் எழுத முடியும், எப்படி இந்த கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியும்ன்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு தரமும் குறையாத அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை எப்படி கொடுக்கறதுன்றதுக்கு தான் இப்ப நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுமே இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்க தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்துக்காக நான் என்ன சொல்ல வரேன், டெஸ்ட் சீரிஸ் தனியா தான் நடக்கும், கிளாஸஸ் தனியா இருக்கும். கிளாஸஸ் ஃபார் அடிஷனல் கிளாரிட்டி. டெஸ்ட் சீரிஸை பொறுத்த வரைக்கும் அடிஷனல் நான் இன்னொன்னு என்ன பண்றேன், எல்லாரும் கீ கேட்கறீங்க. சோ கீயை பொறுத்த வரைக்கும் இப்ப எதுவும் கீ எதுவும் கொடுக்க முடியாது. கீ எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு 4-5 டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஜிஸ்ட் ஆர் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர், கீவேர்ட்ஸ் அண்ட் கீ ஹெட்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு தரப்படும். அதாவது இது எதற்காக உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் வடிவமைச்ச ஆன்சருக்கும் பெட்டரா வடிவமைக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணணும்ன்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கான பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேஸ்டு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே நீங்க ஆல்ரெடி பிலிம்ஸ்ல ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் கேள்விகள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருந்தா வரும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி சில கேள்விகள் வருமே தவிர மற்றபடிக்கு நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் தான் பேஸ். அது போக கெரியர் சர்வீசஸ் மெட்டீரியல் இருக்கு, மார்க்கெட்ல நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. நீங்கள் தேவைப்படுகிற அளவிற்கு நீங்க இது பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க எத்தனை புக் வாங்கி படிச்சாலும், அதை எத்தனை சோர்ஸ் மூலியமாக நீங்க படிச்சாலும் உங்களுடைய ஆன்சர் 6 மார்க்கு எழுதுனா 6 மார்க் தான் நீங்க எழுத முடியும். மேக்ஸிமம் 8 பாயிண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி 12 மார்க்ல கேட்டா 12ல இருந்து 14 பாயிண்ட் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு 15 மார்க் கேட்டிருந்தா அது ஒரு 15ல இருந்து 18 பாயிண்ட் கொடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, புதுசா ரெஃபர் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்க எவ்வளவு அதிகமாக படிச்சாலும் நீங்க உங்களுக்கு தேவைப்படுகிற அங்க குறிப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அது எது முக்கியமோ அது மட்டும் தான் தேவை. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கீப் இட் சிம்பிள்ட்டு. நீங்க அந்த விஷயத்தை ரொம்ப கவனம் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க மோர் தென் ஒன் சோர்ஸ் ரெஃபர் பண்ணும்போது யூ வில் கெட் கேரிட் அவே. அப்படின்னா என்னன்னா அதை விட்டு டீவியேட் ஆகி வேற எங்கேயாவது போயிடுவீங்க. சோ அந்த விஷயத்தை கவனத்துல வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதற்கான லிங்க்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் லிங்க் தனியாக அப்லோட் செய்யப்படும். அதாவது என்னன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்காக இருக்கட்டும், உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க அதை வந்து வீட்டில் நீங்க வந்து உங்களுக்கு சென்சியராக 3 மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்க தேர்வு எழுதி பழக வேண்டும். நீங்க தேர்வு எழுதி அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்லோட் பண்ண போறீங்க. சோ அதுக்கான தெளிவுரைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். சிலபஸ் இனிமே நீங்க சிலபஸ் கேட்டனால இந்த டெஸ்ட் போர்ஷன் கொஸ்டின்ஸ் வடிவமைச்சது எந்த சிலபஸ்ல இருந்து, என்ன சிலபஸ்ல என்ன ஏரியாஸ்ல இருந்து கேட்கப்பட்டிருக்குன்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட் வாரியாக இது ஆல்ரெடி நீங்க கேட்ட உடனே பயாலஜிக்கு நம்ம கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சு. சப்சிக்வெண்டா வரக்கூடிய டெஸ்ட் எல்லாத்துக்குமே அதே மாதிரி சிலபஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் செய்யப்படும். அதை நீங்க பார்த்துக்கலாம். இது போக வந்து இந்த கிளாஸ் வெர்சஸ் டெஸ்ட் சீரிஸ் நான் சொன்னேன், கிளாஸ் தனி டெஸ்ட் சீரிஸ் தனி. சோ டெஸ்ட் சீரிஸ்க்கு நீங்க நோட்ஸ் எடுக்கணும், நீங்க பதில் அளிக்கணும். அந்த பதில் அளிச்சுட்டு அதுக்கான கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக் கம் ஃபியூச்சர்ல ஒரு 10 டெஸ்ட் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு கீ இன் ஜிஸ்ட் ஃபார்ம் வில் பி ப்ரொவைடட். ஸோ இது வந்து உங்களுக்கான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. கேள்வித்தாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கேள்வியில வந்து கேட்கப்பட்ட கேள்வி, உங்களால கேள்வி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி போய் ஆன்சர் அங்க போய் எழுத முடியும்? ஒரு ரியல் டைமா ஒரு பரீட்சைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நீங்க எப்படி ஆன்சர் எழுத போறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரைட்டிங் இட் அண்ட் ஸ்டார்ட் பிராக்டிசிங் இட். அதாவது என்னன்னா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு ஒரு விடை வடிவமைக்கிறதுக்கான ஒரு யுக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிராக்டிஸ் இல்லாம அந்த விஷயம் வரவே வராது. ஸோ அதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எப்படி டவுன்லோட் பண்ண போறோம்? கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிரும். அது வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியா கொடுக்கப்படும். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ கூகுள் டிரைவ் மூலியமாக அப்லோட் செய்யப்பட்ட அந்த வினாத்தாளை நீங்கள் உங்களுடைய போன்லயோ உங்களுடைய கம்ப்யூட்டர்லயோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை வச்சு நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து அப்லோடிங் ஆஃப் an ஆன்சர் ஷீட்டுக்கு வரும். எப்படி அப்லோட் பண்ண போறோம், எப்படி ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்றதுன்னு நீங்க கேட்டீங்க. அப்லோட் பண்றதுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ், அதுக்கு கூகுள் டிரைவ்ல இருந்து இப்ப கூகுள் ஃபார்ம்ஸ் கூகுள் படிவம் ஒன்று கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல உங்களுக்கு 3 காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய பெயரை நீங்க அதுல என்டர் பண்ணணும். ரெண்டாவது மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும், கம்பல்சரியா மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மூணாவது அங்க ஆட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்கேன் பண்ண அந்த ஆன்சர் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரியான படிவங்கள் தனித்தனியாக வழங்கப்படும். அந்தந்த படிவத்துல மட்டும்தான் நீங்க அப்லோட் செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். சோ இதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. சோ ஆன்சர் அப்லோடிங் தனி, ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோடிங் தனி. கொஸ்டின் பேப்பர் வந்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவாங்க. அதை வந்துட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க இந்த லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்சர்ன் ஸ்கெடியூல் பிரகாரம் அந்த ஸ்கெடியூல்ல மென்ஷன் பண்ண மதியானம் அப்லோட் பண்ணக்கூடிய 3 மணிக்கு அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இந்த லிங்க்ஸ் இருக்கும். நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஷீட் அப்லோடிங்ல வந்து நான் சொன்ன மறுபடியும் திருப்பி என்ன சொன்னேன், தட் இஸ் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும், அந்த ஃபார்ம்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது நீங்க வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்க, நான் ரூல் ஷீட்ல எழுதலாமா, நான் வந்து ஓன் பேப்பர்ல எழுதலாமா, பலதரப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. நம்ம ஏன் வந்து இதை வந்து நீங்க வந்து பிரிஸ்கிரைப்ட் ஆன்சர் ஷீட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இதற்காக பிரத்யேகமாக ஒரு அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த அப்ளிகேஷன் டெவலப் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஆன்சர் புக்லெட் எல்லாத்தையும் அதுல ஃபீட் பண்ணி ஒரு சிங்கிள் யூசருக்கு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப் மூலமாவே கொடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்குது. அது இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்குது. ஸோ அதனால யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணா இங்க இருந்து அதை போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு காமன் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. சில பேர் பொருளாதார காரணங்கள் ரீதியாக நிறைய கோட் பண்ணீங்க. டிசர்விங் கேண்டிடேட் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மெயில் வந்து நீங்க வைங்க, இந்த மாதிரி வந்து என்ன காரணத்தினால உங்களுக்கு இது பண்ண முடியலன்ட்டு we will see what is possible, என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அதற்கான விஷயங்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த கொடுக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன மாதிரியான உங்களுக்கான சூழ்நிலைன்றதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதற்கான ஒரு லெட்டரும் நீங்க வந்து வைங்க. சப்சிக்வென்ட்லி we will revert back, உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு. அதுக்கடுத்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கோடு இருக்கும். அது என்ன கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் 1னா QP1, கொஸ்டின் பேப்பர் 2னா QP2 அப்படின்னு இருக்கும். சோ நீங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆன்சர் ஷீட் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட் எழுதிட்டீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க மொபைல் நம்பர் -QP1 அது .pdf இந்த ஃபார்மட்ல சேவ், உங்களோட PDF ஃபார்மட்ல தான் சேவ் பண்ணனும்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பரை ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஷீட்டை நீங்க அப்லோட் பண்றதுக்கு உங்க மொபைல் நம்பர் ஸ்பேஸ் அந்த क्वेश्चन பேப்பர் கோட் QP1 அப்படின்றத நீங்க டைப் பண்ணி அந்த PDF ஃபார்ம்ல நீங்க வந்து என்ன பண்ணணும், அனுப்பணும். This is a standard format. So front page எடுத்து பார்க்கும்போது இங்க क्वेश्चन பேப்பர் கோட்னு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அந்த क्वेश्चन பேப்பர் கோட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர்னா QP1. இதே மாதிரி 18 டெஸ்டுக்கும் சீரியஸா வரும். QP1, QP2, QP3 அப்படின்ட்டு 18 டெஸ்டுக்கும் இந்த சீரியஸா ஆர்டரா போகும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்டட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் இல்லைன்னா நீங்க எழுதிருங்க. ஏன்னா இனிஷியலா அப்லோட் பண்ணதுல அந்த காலம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியம். நீங்க ஒட்டுமொத்த கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்றத அதுல நீங்க எழுதணும். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க எழுதுனதுல உங்களுக்கு 50% கீழே நீங்க தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேப்பர் எவாலுவேட் பண்ணப்படாது. சோ அதை நீங்க வந்து கருத்துல கொண்டுக்கணும். ஒன்லி சீரியஸான கேண்டிடேட்ஸ் அண்ட் முழுமையாக யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ அவர்களுடைய பேப்பர் தான் திருத்தி அவர்களுக்கு ஃபீட்பேக் வழங்கப்படும். முடிக்க முடியாதவர்களுக்கு நீங்க எங்களுடைய வல்லுநர்களை அணுகி அந்த ஃபீட்பேக் செஷன் அரேஞ்ச் பண்ணி என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்றீங்க, அதற்கு என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், என்ன மாதிரியான மாற்று முயற்சி எடுக்கலாம் அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட பேசி நீங்க வந்து கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம். சோ கண்டிப்பா பேப்பர் எவாலுவேட் பண்ணா மினிமம் 50% மேல இருக்கணும். அதே மாதிரி கிவ் யுவர் சின்சியர் அட்டெம்ப்ட். அதே மாதிரி கண்டினியூஸா எழுதுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. 3 மணி நேரம் கண்டினியூஸா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேப் விட்டு எழுதுறது, இல்ல நீங்க பார்த்துக்கிட்டு எழுதுறது, அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. क्वेश्चन பேப்பர் கொடுத்தாச்சு, அதற்கான விடையை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்து தனியா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணிக்கோங்க. அதை படிச்சு நீங்களே தனியா இந்த क्वेश्चन கம் ஆன்சர் புக்லெட்ல 3 மணி நேரம் எதையும் பார்க்காம டெஸ்ட் எழுதுற மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க உட்கார்ந்து எழுதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எழுதி அதை அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அனுப்புங்க. அண்ட் நெக்ஸ்ட், சோ இந்த மாதிரியான நிறைய சில டவுட்ஸ் வரும். சிலது எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இமீடியட்டா எனக்கு வந்து ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல ஆக்டிவா அடிக்கடி வந்து நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ AAC AIMTN அப்படின்ற சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் உங்களுக்கான டவுட்ஸ் என்ன இருக்குதோ அதை நீங்க அங்க क्वेश्चन போஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பதில்கள் அங்கேயே வழங்கப்படும். சோ இது சோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் டு கெட் ரெகுலர் அப்டேட்ஸ். என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அட்லீஸ்ட் அங்க இல்லைன்னா கூட மற்றவர்கள் உங்களுக்கு கைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. சூன் நம்ம வந்து இன்னொரு பிரத்யேக சேனல் டிஸ்கஷன்ஸ்க்கு ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு இருக்குது. பட் இட் இஸ் அண்டர் டிஸ்கஷன். அது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அண்ட் ஆன்சர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன், எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சோ இது ஒரு சாம்பிள் ஆன்சர் ஷீட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன், இந்த கோட் போட்டது. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 6 மார்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 லைன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 14 லைனை நீங்க எப்படி எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ்
பண்ண போறீங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 6 மார்க் எடுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மினிமம் 6, மேக்ஸிமம் 8 பாயிண்ட், 6ல இருந்து 8 பாயிண்ட் 50 வார்த்தைக்கு மிகாமல். அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் எவ்வளவு ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. இந்த மேக்ஸிமம் நீங்க வந்து எழுதுறது உங்களுக்கு அதிகமான மார்க்கை வழங்கும். அதே மாதிரி பாயிண்ட் எது எல்லா பாயிண்ட்டுமே ரிலவென்ட் டு தி क्वेश्चनா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இதுக்கான சாம்பிள் ஆன்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து டெலிகிராம் சேனல்ல 6 மார்க்குக்கும் and 15 மார்க்குக்கும் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். சோ அதுபடி நீங்க நோட்ஸ் எடுத்து ஒவ்வொரு ஆன்சரையும் வடிவமைத்து அந்த வடிவத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணும். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா என்ன ஆன்சர் என்ன ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க ரெப்ளிகேட் பண்ணணும். உங்களால அதுவே டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா 300 மார்க் என்பது நீங்க பேனாவை கையில அந்த பேப்பர்ல பேனாவை கை வச்சதுல இருந்து அதை எடுக்கிறது வரைக்கும் உங்களுக்கு டைமே இருக்காது. இட் வில் பி a continuous process. சோ அதனால வந்து இது வந்து ரொம்ப வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அது எப்போ வரும் அப்படின்னா தொடர் முயற்சினால் மட்டுமே உங்களால முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. சோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காலதாமதப்படுத்தாம சீக்கிரமாக இந்த பிராக்டிஸ் பண்றதுக்கும் இந்த நோட்ஸ் எடுக்கிறது எங்களால 2 நாள்ல எடுக்க முடியல, 3 வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. சோ நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ பிரச்சனையோ இல்ல கஷ்டமோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. அதனால to win this examination you have to put some extra effort. ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து உங்களுடைய தனித்துவத்தை நீங்க காமிக்கிறதுக்கு நீங்க ஒரு எஃபர்ட்டை நீங்க போட்டா மட்டுமே இதுல இருந்து நீங்க வந்து இதை ஈஸியா ஃபீல் பண்ண முடியுமே தவிர you have to have that passion. அதாவது வந்து உங்களுக்கு அந்த passion வந்து உள்ள இல்ல அப்படின்னா உங்களுக்கு எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்கா போடுறதுக்கு வராது. சோ குறைகளை நம்ம தவிர்த்துட்டு நிறைகளை பார்த்து அந்த இருக்கக்கூடிய வாய்ப்பை பெட்டரா பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த எக்ஸாம்ல வந்து சக்சீட் ஆக போறோம்ன்றதை பாருங்க. உங்களுக்கான ஃபுல் கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு எங்களுடைய டோட்டல் டீமும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. And as I already told you, இந்த மாதிரி ஒரு சாம்பிள் ஆன்சர். So differentiate between prokaryotic and eukaryotic அப்படின்னு கேட்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இல்ல distinguish between கேட்டாங்கன்னா எப்படி வடிவமைச்சிருக்காங்க. சோ இது ஒரு டைப். அதே மாதிரி இதே வந்து இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரும் நீங்கள் அந்த கொடுக்கப்பட்ட லைனை எவ்வளவு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. அதுதான் லைன் கொடுக்கப்பட்ட வரிகளை நம்ம என்ன பண்ணணும்னா எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். சோ அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம். ஆல்ரெடி உங்களுக்கான இது எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். கைண்ட்லி கோ த்ரூ இட். அதை பார்த்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணவோ காப்பி பண்ணவோ தேவையில்லை. நீங்க யூ ஃபார்ம் யுவர் ஓன் ஸ்ட்ரக்சர். சரியா? சோ அதுதான் நான் சொல்வேன். அதே மாதிரி இது ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன், அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது போக நான் வந்து ஒரு 15 மார்க் எப்படி வடிவமைக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு டைப் பண்ணி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ வில் அதை வந்து பார்த்துட்டு நீங்க இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு முதல் படி எடுத்து வைங்க. அப்பதான் வந்து ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு தெரியும். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க எதுவுமே பிரச்சனைகள் கிடையாது. ஆனா நம்ம இது அடுத்து தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது தான் முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையான பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வேலையை எப்படியாவது கைப்பற்றணும். அந்த வேலையை கைப்பற்றுவதற்கு என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸியாகவோ சுலபமாகவோ இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதிரியான டிஃபிகல்ட்டிஸும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம குறை கூறுறதை விட்டுட்டு நம்ம இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா வாய்ப்பு என்பது நம்மளை தேடி வர்றது எப்பயுமே வராது. நம்ம வாய்ப்பை தேடி தான் நம்ம போகணும். இப்போ ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கு, நம்ம தேடி போய் அதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த வேலையை நம்ம வந்து கைப்பற்றுறதுக்கு நம்ம என்ன முயற்சியோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி எனார்மஸ் ரெஸ்பான்ஸ். க்ளோஸ் டு 12,500 to 13,000 இப்போ வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி இது வந்து அந்த இதற்கு வச்சிருந்த அந்த டைட்டிலுக்கு ஏத்தாப்புல ரீச்சிங் தி அன்ரீச்ட், அதாவது சேர இயலாதவர்களை சென்றடைதல் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து மேக்சிமம் ரீச் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். உங்களால் முடிந்தவரை நீங்கள் இந்த வழித்தடத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க அப்படின்ற நினைக்கிறோம். கண்டிப்பா நீங்க சர்வீஸ் வாங்குறதா எங்களுடைய கிரேட்டஸ்ட் சக்சஸா நாங்க நினைக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அந்த எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க வச்சிருக்கிறதுக்கு நாங்க வந்து கண்டிப்பா நாங்க உழைப்போம். அது உங்களுக்கு நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான வெற்றியில நாங்க கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு துளியாவது நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கீப் ரைட்டிங் அண்ட் கீப் ஆன் ரைட்டிங் as I always say, and thank you so much. Thank you.